Hi, hello friends, welcome to Siva 360. So, நம்ம இன்னைக்கு வீடியோஸில் Exide solar inverter plus Exide solar battery solar panels. ஸோ இந்த செட்டை வந்து நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டே இல்லாத இடத்துல கூட நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வந்து புரியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 150 பேட்டரி. ஸோ 1100 மாடல் வந்து இன்வெர்ட்டர். ஸோ சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 160 வாட்ஸ் வந்து சோலார் பேனல். ஸோ 2 பேனலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெர்ட்டர் வந்து நம்ம பிரித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸைட் சோலார் இன்வெர்ட்டர். ஸோ இந்த மாடல் நம்பர் வந்து 1100 அப்படின்றத போட்டிருக்கோம். ஆனால் அது ஆக்சுவலோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1050 தான். ஸோ 1050 நீங்கள் லாஸ்லாம் கணக்கு பண்ண போக ஒரு 850 வாட்ஸ் உங்களால் வந்து இதை யூஸ் பண்ணி ஆன் லோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 850 வாட்ஸ் கிட்ட உங்களால் வந்து அவுட்புட்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு ஸோ அந்த அளவு தான் வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதோட மேலே வாட்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1050 வாட்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 30 ஆம்ஸ் வரைக்கும் இதில் வந்து பேனல் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 30 ஆம்ஸ் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து இது உள்ள வந்து இன்பில்டாகவே இருக்குது. ஸோ பின்னாடி கனெக்ட் பண்ணக்கூடிய பேனல் 30 ஆம்ஸுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து ஃபால்ட் ஆகிடும். ஸோ 30 ஆம்ஸ்ன்றதை மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 ஆம்ஸ் இல்லை 3 ஆம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கனெக்ட் பண்ணி போடலாம். அந்த ரேஞ்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணி மட்டும் பேனல்ஸ் போடுங்க. அதுக்கு மேலே அதிகமாக வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இல்லை 12 வோல்ட் பேனல் மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம். அது 24 வோல்ட் பேனல் இதை கனெக்ட் பண்ண முடியாது. 24னா தனியாக 24 வோல்ட்னு சொல்லிட்டு வாங்கணும். ஸோ 12 வோல்ட்னா 12 வோல்ட்னு தான் நம்ம இன்வெர்ட்டர் வாங்கி ஆகணும். ஸோ இது வந்து எம்பிபிடிலாம் கிடையாது. ஒன்லி வந்து பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோல் தான் இது உள்ளே இருக்குது. ஸோ ஸ்மார்ட் மோடில் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு இபிலேருந்தும் பவர் எடுத்துக்கும். அதே நேரத்தில் சோலாரில் கிடைக்கக்கூடிய பவர் வச்சு அது ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் சோலாரில் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இபிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இதில் பண்ணணும். இதோட பில் குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 சுவிட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே ஒன்று, அதை விட்டுட்டுனா பேக் சைடில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காம்பனன்ஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு 2 பேனில் கனெக்ட் பண்ணலாம், ஒரு கூலிங் ஃபேனு, ஸோ அவுட்புட்டு. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து அதில் பேக்கில் நமக்கு எந்த ஒரு வேலையுமே வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஒரு இதில் நீட்னஸாக இருக்குது. மற்ற இன்வெர்ட்டரில் வந்து நம்ம காம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த வாட்ஸில் எப்படிலாம் வந்து லோட் நம்ம ஒர்க் பண்ணலான்ற காம்யூனிகேஷன் பண்ணணும். இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து இம்பிள்டாக அவங்க கொடுத்துருக்கிறது தான் வந்து பயன்படுத்தலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இதில் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ரேட்டு வந்து ஒரு நார்மல். ஏன்னா இது எம்பிபிடி அப்படின்னு இல்லைன்றதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்கல. உங்களுக்கு பிடபிள்யூ அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டம் தான் வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு மாடல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோலோட போட்டு மட்டும். ஸோ இந்த சிம்பிளாக உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணால் அதிகமாக செலவு தேவையில்லை, எனக்கு வந்து கம்மியான செலவில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு மாடல் மெத்தட் தான் வந்து இந்த மாதிரி மாடல் சொல்லலாம். நம்ம நார்மலாக இன்வெர்ட்டர் பேட்டரி போடுற காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை போட்டுற முடியும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு அதுக்குமான ஒரு ப்ளஸ். மேக்ஸிமம் ஒரு 1000 ஒரு 1000 1500 கூட தான் வரும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோல் நீங்கள் ஃபுல்லாக சோலார் தான் கன்ஃபார்ம் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எம்பிபிடிக்கு போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 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 கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8000 9000 நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணி போகலாம். ஸோ இதுக்கும் வந்து அந்த அளவு தான் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இது நார்மலாக நீங்கள் இன்வெர்ட்டர் பேட்டரி வாங்குறது இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பேனல் நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அழகாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்வெர்ட்டர் உங்களுக்கு நார்மலாக ஒரு வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பவரும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து சோலார்லையும் கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்வெர்ட்டர் ஓகே தான். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார்லேயே இருக்கணும், அதாவது அதே நேரத்தில் காசை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எம்பிபிடி வாங்கலாம். அழகாக நீங்கள் 2 பேட்டரி போட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ₹1 கிட்ட செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து 1K வந்து பேனலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், 1K வந்து இன்வெர்ட்டரையும் நீங்கள் போடலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கொண்டு போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ ஏசியெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து 1.5 kV வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் கொண்டு போக முடியாது. நீங்கள் அந்த ஏசிலாம் யூஸ் பண்ணால் 3 kV மினிமம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஏசியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைட்டு கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 kV ரேஞ்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வீட்டுக்கு வந்து இந்த ரேஞ்சே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இதையே நம்ம பயன்படுத்திட்டா அழகாக வந்து கரண்ட் பில் வந்து மிச்சப்படுத்த முடியும். ஒரு சராசரி வீட்டுக்கு நீங்கள் இன்வெர்ட்டர் பேட்டரி போடுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் போடுறது வந்து. ஓகேங்களா? இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா நீங்கள் பேனல்ஸுக்கான காஸ்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அதுதான் ஒன்று. உங்களுக்கு பேனல்ஸ் இப்போதைக்கு வாங்க விருப்பம்னா நார்மல் இன்வெர்ட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
போடலாம். மிக்ஸி உங்களுக்கு என்ன வாட்ஸ்னு தெரியல, 650 வாட்ஸ் இந்த மாதிரிலாம் ஓடும். 800 வாட்ஸ் பாரு, மிக்ஸியை மட்டும் பாரு. அது போட்டு பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு பார்த்து ஓவர்லோட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போடக்கூடாது. நான் இப்போ வர ஹை ஸ்பீடுக்கு கொண்டு வந்துட்டு வாட்ஸ் ஏற்றினே போகிறேன். 1000 வாட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன்ப்பா. 1000 1200 தான். எப்போ வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. நாராயணா 2 பாயிண்ட் தான் இருக்குது. ப்ளக்கில் வரும், கரண்ட் வரும். போட்டாச்சு. ஸோ பேனல் வாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ லைனை போட்டு உங்களுக்கு பைப் போட்டு அனுப்பிச்சு. ஏன்னா இந்த பைப் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வெயிலுக்கு வந்து ஒயர்லாம் வீணாகாமல் இருக்கும். அதனால் பைப் போட்டு தள்ளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வந்து இப்போ இதில் போட்டிருக்க சேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலை சேனல் தான் போட்டிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் வந்து துரு பிடிக்காது. ஸோ நார்மலாக நீங்கள் இரும்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு துரு பிடிச்சிடும். அதனால் கலையில் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை. இந்த பிரேக்கர் எல்லாம் இந்த பிரேக்கர் தான் சர்வீஸே தர மாட்டாங்க. மீட்டர் போட்டிங்களா? இது வாங்க போகிறாங்க, நாங்கள் ரூல் சொல்லுவாங்க, அது வாங்க சொல்லுவாங்க. ஆஃபீஸ் அது யானை எடுத்துன்னு போச்சு. இந்த வாரிலாம் கடந்த எடுத்து ஊற்றி கொடுத்தாரு. போ சும்மா தலைவலியும் தலைவலி. யானை யானை டப்பா இருக்கு, எல்லாம் மூடி இருக்காங்க. டப்பா மூடி இருந்தா டப்பா வைக்காங்க, மூடி இருந்தா டப்பா இருக்கு எல்லாம். கிடைக்கல. பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரியோட வோல்டேஜ், ஸோ பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுது அப்படின்றத காட்டுது. ஸோ பவர் வந்து வரல, சோலாரும் வரல. ஓகேங்களா? சோலார் வந்தால் இங்கே காட்டும். ஸோ சோலாரும் வரல, ஸோ பவரும் நமக்கு கிடைக்கல.
ஸோ யூசேஜ் பார்த்தீங்கன்னா 7% வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுது இதில், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மோடு. ஸோ 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா யூபிஎஸ் மோடு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வந்து பவர் பட்டன் தான், நார்மல் பவர் பட்டன் தான், ஓகேங்களா. இது ஹைப்ரிட் மோடு. ஸோ நீங்கள் வந்து சோலார் உங்களுக்கு சோலார் ப்ளஸ் இபி ரெண்டுமே வந்து கன்வே பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஹை சார்ஜிங். ஸோ பேட்டரி வந்து பெரிய பேட்டரி, டியூப்ல பேட்டரி, நார்மல் பேட்டரி வந்து ஹை சார்ஜிங்காக கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஸ்பீடாக வந்து நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸைட் இன்வெர்ட்ரு, ஸோ எக்ஸைட் பேட்டரி, மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸைட் சோலார் பேனலை போட்டு ஸோ ஃபுல் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேனல் 160 வாட்ஸ் பேனல் வந்து 2 பேனல்ஸ் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ 2 பேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பேனல். ஸோ அழகாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதிகமான செலவுகள் வந்து காட்டாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ தனியாக பைப் அடித்து ஸோ ஜன்னல் வழியாக நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். அது போகுது பாருங்கள். ஸோ அங்கே உள்ளே போய்ட்டு சிஸ்டத்தில் பின்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது 160 வாட்ஸ் பேனல். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மந்த்லி 1 டைமாவது நீங்கள் அதை வாட்டர் ஊற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கீழே வச்சுருக்கு. ஸோ அப்பப்போ நம்ம வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் கேப்பு கொடுத்துருக்கிறதும் அதான் காரணம். போய்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண போகணும் வரணும்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இதுனா நார்மலாக அப்படியே அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வானம் ரொம்ப மேகமூட்டமாக தான் இருக்குது. மேகமூட்டமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருந்தும் உங்களுக்கு பவர் வந்து இது மூலமாக ஒர்க் ஆகிட்டு. இந்த வீட்டுக்கு வந்து சர்வீஸே கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு வந்து போஸ்ட்டே கிடையாது, இபி போஸ்ட்டே கிடையாது. இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து இபி போஸ்ட்டே கிடையாது. ஃபுல்லாக வந்து இப்போ இதில் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ நார்மலாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன டிவி, ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு ஒரு லைட்டு ஒன்று போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியை நான் போட்டு பார்த்துட்டேன். ஸோ அந்த மிக்ஸியை நான் இதில் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மிக்ஸி முதற்கொண்டு இதில் போட்டு நம்ம ஓட்டி ரெடி பண்ணி பார்த்தாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக வந்து ஓடுது. ஒரு இது வந்து ஒரு 300 வாட்ஸ் உங்களுக்கு சேவிங்கில் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 150 வாட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணால் கூட ஸோ லாஸ் போக ஒரு 100 வாட்ஸ் பேட்டரியில் சேவ் ஆகிட்டு இருக்கும். அது நைட்டில் உங்களுக்கு ஃபேனோ ஒரு லைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம லோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒன்று கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோன்னா இன்னொரு பேனல் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும். அதில் அழகாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிட்டு சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 பேனல் தான் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு பேனல் வந்து இதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது 25 வருஷம் வந்து பேனலுக்கு வந்து வாரண்ட்டி. இன்வெர்ட்டருக்கு வந்து 2 வருஷம், பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம். ஸோ இது வந்து சோலார் பேட்டரி தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு ரிவ்யூ வந்து அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அது எப்போனா குறைஞ்சது அவங்க ஒரு வாரமாக யூஸ் பண்ணட்டும். ஸோ அதுக்கப்புறம் இல்லை 1 மாதம் யூஸ் பண்ணால் கூட நம்ம அதை தனியாக ஒரு ரிவ்யூவே இவங்க எப்படி யூஸ் பண்ணி இவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ கரெக்டாக உங்களுக்கு பர்பஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோஸாக போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இல்லை ஒன்றும் போடல. சரி பிடிச்சின்னு போடுங்க. அதான் சோலார் போடணும்னு சொல்லிட்டு சோலார் 45 ரூபா வருது. சோலார் போட்டு 8 லைட் ஏரியா வருதுல்ல,
அது 900 வாட்ஸ்னு வச்சுங்களேன். ஆமா அது ஒரு 4-5 லைட் ஒரு 3 ஃபேன் ஒரு 4 லைட் போட்டுக்கலாம். டிவி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்றது டைம். ஏய் செல் பத்திரம் உட்கார்ந்து பாரு. இன்னொரு பெரிய இல்ல. பெரிய பேட் தான். உதாரணத்துக்கு சாக்குறா. சரி பாத்துமா. வரமா. நான் வாங்க. வரமா போயிடு. இந்த தாமரை இருடுமா. அப்படி பண்ணி போறேன். அரைக்கு இது ஓடுது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓடுது. நீங்க கனெக்ஷன் போட்டுக்கலாம். சரி. நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டே போட்டுக்கிறேன். அதான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க போட்டாகணும் மிக்ஸி பண்ணனும்னா. சும்மா ரொம்ப அதிகமா வேணாம். சும்மா ஒரு அளவுக்கு ஓட்டிங்க. எமர்ஜென்சிங்க. சட்னி 2 பேருக்கு அரைப்பா அவ்வளவுதான்.